பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க, ஒரு சகோதரியா இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கிறாங்க, சட்டத்தை பத்தி தெரியும், அவங்க எல்லாம் இன்னைக்கு வர முடியும். இதை வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க. அது கிடையாது. அதே போல சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டை மேனேஜ் பண்றது. அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனா முட்டாவாளி இஸ்லாம் தான். ஏன்னா அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் 40 செக்ஷன் 108 ரெண்டுமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணிருக்கோம். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது. காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது. இன்னைக்கு அந்த செக்ஷன் 40 செக்ஷன் 108 தூக்கி இருக்கும். அதனால் எல்லா விதமான சகோதரர்கள், குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதலா சொல்லியிருக்கோம். பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி, மைக்ரோ பினான்ஸ் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இந்த வஃப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதே போல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை, ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட, யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதுல பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. சோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களிச்சு லோக்சபால 288 ஓட்டுகள், ராஜ்யசபால 125 ஓட்டுகள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு. அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்தும், இதை புடுங்கிட்டாங்க, அதை புடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனாலதான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு கீழ் இருக்கிறது. சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்டோட மோசமா ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக்ஃப் போர்டு 126 கோடி. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சா 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து, தமிழ்நாட்டில் நான் குறிப்பா சொல்றேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில கொன்னாங்க. எது கொன்னாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொன்னாங்க? வக்ஃப் பிரச்சனை, வக்ஃபுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊர்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகுது. அதனாலதான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். 4 ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே, நீங்க 4 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக்ஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும். குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். 2வது முடிச்சோம் கேள்வி வரணும். 2வது மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது. நம்முடைய முருகபெருமான் மருதமலையில முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்கள் நடத்திய மாநாடான்னு சந்தேகமா இருக்கு. பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்தரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறாங்க. படியில் ஏற கூட விடல. அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்கார்ட் போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு அறநிலைத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும்
குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு. ஆனா முருகப்பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கீழ நிக்கிறாங்க. விபூதி கூட கொடுக்கல. 750 சிறப்பு தரிசன பாஸ். அந்த 750 கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரர்கள் கொடுத்தாங்க. அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது, இன்னைக்கு மருதமலையில முருகப்பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையான பக்தர்களை உள்ள விடல. கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல. இது திமுக மாநாடு போல சேகர் பாபு அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலைக்கு எட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம். இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அதனால முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல. ஏன் அந்த மரியாதை கூட முருகப்பெருமானுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை? ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது, அமைச்சருக்கு தவிர என்ன வேலை? மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனாரு? கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை வக்ஃப் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டையும் அந்த மசோதாவை சார்ந்த சில விளக்கத்தையும் கொடுத்தார்.